புடவை வாங்குறது சேமிப்பாக்கா அப்படின்னு கேட்கலாம். பட்டு புடவைக்குள்ளதாங்க சேமிப்பையே நாங்க வச்சிருக்கிறோம். ஒரு 15,000 கொடுத்து ஒரு பட்டு புடவை வாங்குறோம்னா அந்த பட்டு புடவைய 4 கல்யாணத்துக்கு கட்டுவோம், 4 மேடைக்கு கட்டுவோம். பழசா போயிரு, தூக்கி வீச மாட்டங்க. அந்த புடவைய 2ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு பாவாடையா தைச்சு போடுவோம். 4ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு தாவணியா மாத்துவோம். 16ஆ கிழிப்போம், பிள்ளைக்கு ஜாக்கெட்டா மாத்துவோம். 32ஆ கிழிப்போம், தலைக்கு வைக்கிற ரிப்பனா மாத்துவோம். இப்ப நான் பணிவா கேட்கிறேன், இந்த வீணா போன வேட்டி எதுக்காகு? எதுக்காகுங்க? மிஞ்சி மிஞ்சி போனா இட்லி சுடலாம். வேட்டி பழசா போச்சுன்னா போட்டு இட்லி சுடலாம். அது இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு சட்டம் போட்டாங்க, தயவு செய்து ஆண்களுடைய வேட்டி வீணா போனா அதை போட்டு இட்லி சுடாதீங்க. இந்த மண்ணிலே பறவை காய்ச்சலும் டெங்கு காய்ச்சலும் டொங்கு காய்ச்சலும் கொரோனாவும் வந்ததுக்கு காரணம் இந்த வீணா போன வேட்டி தான் சொல்லி ஒரு வேட்டியும் கூட உங்களால சேமிக்க முடியல. நீங்க இங்க சொல்ல போறீங்க நாங்க தான் சேமிப்பு சிக்கனம் மிக்கவர்கள்னு. நடுவர் அவர்களே, நீங்க ஒரு புடவையே 32ஆ கழிக்கிறீங்க, ஒரு குடும்பத்தை என்னமா எத்தனையா கிழிப்பீங்கம்மா?